போகும் வழி என்ன முள்ளா இருக்குது, அந்த முள்ளை எடுப்பியா இல்ல அந்த முள்ள கூட்டி போவியா? நீ பதில் சொல்லி போ. வந்துட்டேன் அம்மா கேள்வி ஒண்ணு வைக்கிறான். தொட்டியானவே கருவாரு இன்ன வரைக்கும் ஆடி வந்தியா அண்ணனுக்கு ஒரு பாட்டு குறை. அண்ணனுக்கு எந்த பக்கத்துல போகணும்? என்ன குறை இருக்கு அண்ணனுக்கு? வந்த வழிதான். நீ வந்த வழிதாயா? நீ வந்த வழிதான். நாங்க போடாங்கி இழுச்சா பையல நாங்க போத்துக்க. நீ வந்த சொல்லணிக்க இந்த பக்கம் போடாங்கி நீல பாத காட்டணும். வந்த வாத சரிதா. நீ பாத ஏக்காம நாங்க இழுச்சா பைய போடாங்கி உங்களுக்கு வந்து நாங்க அடிச்சு சொல்லதுங்க. வந்த வாத சரிதா. அத்தனை பேரும் தொத்தி வந்துருவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் சாமி, நாங்க சொல்லக்கூடாது. அதுக்கு மலையாள தேசத்துல போய் மந்தரங்கத்து வந்தாங்க. அத்தனை அடைச்சு அண்ணனுக்கு உதிரை குடிச்சு தம்பினி பழைய தேசத்துக்கு அத்தனை கொடுத்தவன ரத்தத்துல இடிக்க கூட்டி வந்தாலும் ஒன்று ஜெயிக்கவே கூட்டிட்டு வந்தது ரைட்டாப்பா. எங்க கூட்டிட்டு வந்து நீங்க பாட்டுல இருக்கிற இடம் தாண்டா பாலக்கப்பு உண்ணாடா. சரி எந்த பாலக்கப்பு இங்க என்ன ஊரு வச்சது நில்லு இப்ப சின்னப்பா இங்க இரு சும்மா. எந்த லக்கம் பாலக்கம்ப கொண்டு அப்பா நீ இன்னொரு லக்கம் சொல்லி வந்த. எந்த லக்கம் நிப்பாட்டுன? எந்த லக்கம் எப்படி வந்த? சிங்கம் முடியால இன்னொரு லக்கம் கூட்டி வந்து அதுக்கு கூண்டுறேன். அந்த இடத்த சொல்லு. முத்துக்குறிஞ்சியான பேரு பாட்டன் புட்டை உள்ளதா. சரி அவன் பின்னாடி நாங்க வந்தேன். சரி குறிஞ்சிய கூட்டி சரி இந்த மண்டல உட்காந்து கேள்வி நான் போனது தென்தேசம். தென்தேசத்துல அந்த இடத்துல வந்த இடத்துல வந்துட்டேன். அந்த இடத்துல அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து ஏன் இடத்துல எங்க இருந்து வந்து உட்காந்துருக்கேன். ஆமா கேப்பல்ல உட்கார்ந்துருக்கிற காலத்துல அந்த இடத்துல அவன் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லி அவனுக்கு தொட்டியும் கட்டி சொல்லி வந்துட்டேன். அந்த கூந்த போன மரத்தை சொல்லி உட்காந்து நின்றால அந்த லக்கத்துல பாலக்கம்பு உண்டும் போது கிளவே ஒண்ணு மட்டும் நின்றுச்சு. அது என்ன மக்கள் தெரிஞ்சுக்கிறேன். சரி ரைட்டு. அந்த லக்கம் கிட்ட வச்ச ரைட்டு. அதுல இன்னொரு ஒண்ணு வந்து உன் கம்ப ஊண்டும் போது உன் கிளவே அதை சூர்வமா எடுத்தானே. அது மட்டும் சொல்லிடுற தங்கமான அப்படியே அதை சிப்பாடிதான் உன் கம்பத்தை கொடுத்துருவா. சந்திர மக்கள் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இல்ல மக்கள் தெரியும். நான் குத்த வச்சேன். இந்த இடத்துல எனக்கு குடிக்க தண்ணிங்க குறையில்லாத நீர் எனக்கு வேணும்டா. அதுக்கு அந்த இடத்துல அவனுக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். அப்படியே வாழ்ந்து வந்துட்டேன். என்ன போட்ட அந்த லக்கம் என்ன
எனக்கு சோட்டானி வருவானே எனக்கு முந்தி நிக்கிறானே அப்படிங்கறது இல்லாம ரெண்டு வேடிக்கை பார்க்கிறேன். என்னைக்குமே பயன்தான் கோழிது மேல அதர் வேண்டு கிளம்புனா ஓடியே வருவேன். சரி அந்த ஒரு சொல்ல சொல்லிட்டேனா மகாராஜா கட்ட உனக்கு சொந்தா எனக்கு சொந்த மாதிரி காலில் வந்து உன்கிட்ட கேட்கிறேன். இந்த மண் எடுத்து அந்த 7 பேரையும் நினைச்சு அந்த குறிஞ்சான் அந்த இடத்துல எரிஞ்சான்டா. அதுதான்டா, வேற எதுவும் இல்ல. வரைக்கும் என்னைக்கும் சரி தண்ணிக்கும் எந்த செல்வத்துக்கும் குறை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விட்டு மண் எடுத்து அன்னைக்கு எரிஞ்சான். அது வரைக்கும் இது வரைக்கும் சரி தங்கம்மா நீ உன்கிட்ட கேள்வி கூப்பிடுச்சாமி